இன்றைக்கி காலையில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு ஒரு நியூஸ் போட்டாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாதர் வந்து தன்னோட ஓன் டாட்டரை ரேப் பண்ணிட்டாரு. அதுவும் யார் கூடன்னா, அந்த பொண்ணோட கசின் ஒரு பையன் இருக்கான். அதாவது இந்த அப்பாவுக்கு தம்பியோ அண்ணனோ அவனோட பையன். அவங்க அந்த பையனோட சேர்ந்து இந்த அப்பா வந்து தன்னுடைய ஓன் டாட்டரை ரேப் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு தோணும், ஏன் சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஓன் டாட்டரை ரேப் பண்ணுற அளவுக்கு, ஓன் சிஸ்டரை வந்துட்டு ரேப் பண்ணுற அளவுக்கு இன்சிஸ்டிக்காக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சில பேருக்கு வந்து ரொம்ப வியர்டாக இருக்கும். சில பேர்த்துக்கு ஏன்ற கேள்வி வரும். சில பேர்த்துக்கு நான் சொன்ன பிறகு ஏன் இவங்க பிஹேவ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கும் அந்த கொஷின்ஸ் உள்ளுக்குள்ளே வந்துருக்கலாம். அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம நேச்சரில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. நம்ம சின்ன வயசுலேருந்து யார் கூட ஒன்றாவே வளர்கிறோமோ, ஒரே என்விரான்மெண்ட்டில் வளர்கிறோமோ, ஒன்றா ரைஸப் ஆகிறோமோ, அவங்க மேலே நேச்சுரலாகவே எவர்ஷன் வந்துடும். அதாவது செக்ஷுவல் அட்ராக்ஷன் அவங்க மேலே இருக்காது. எக்ஸாம்பிள், பிரதருக்கு சிஸ்டர் மேலேயும், அம்மாவுக்கு பையன் மேலேயும், பையனுக்கு அம்மா மேலேயும், பொண்ணுக்கு அப்பா மேலேயும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அட்ராக்ஷனே இருக்காது. இதுதான் நேச்சுரல் செலெக்ஷன். இது பேர் வெஸ்டர் மார்க் எஃபெக்ட்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு சில பேர்த்துக்கு அப்ளை ஆகலை. ஏன் அவங்களுக்கு மட்டும் அப்ளை ஆகலை? அவங்களும் ஒன்றா தானே ரைஸப் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஆன்சர் வந்துட்டு நிறைய பெர்ஸ்பெக்டிவில் ஆன்சர் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக சின்ன வயசில் ட்ரமட்டைஸ் ஆகிருப்பாங்க. இந்த ட்ரமட்டைஸ் ஆன பீப்புளே வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்குள்ள என்ன ஒரு மென்டாலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ட்ராமாவை உள்வாங்கி அந்த ட்ராமாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ட்ராமா அவங்களுக்கு பிடிக்க போயிடும். வாய் வார்த்தையாக வெளியில் என்ன சொன்னாலுமே அவங்களுக்கு வந்துட்டு ட்ராமா வந்துட்டு சப்கான்ஷியஸாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ட்ராமா பிடிச்சி போனவங்க என்ன ஜென்ரலாக பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு ட்ராமாவை அடுத்தவங்க மேலேயும் திணிக்க பார்ப்பாங்க. தனக்கு இருக்கிற ட்ராமாவை அடுத்தவங்க மேலேயும் திணிக்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லதுன்னா என்னன்னு தெரியாது, சந்தோஷம்னா என்னன்னு தெரியாது. அவங்க சந்தோஷம் ருசி கண்டதே பார்த்தீங்கன்னா அந்த ட்ராமானால். ஸோ இந்த ட்ராமாவுக்கு கோப்பிங் மெக்கானிசமாக சில மெத்தட்ஸை கையாளுவாங்க. அது மூலமாக ஒரு சில பர்சனாலிட்டி டிஸார்டர் வந்துடும். அந்த பர்சனாலிட்டி டிஸார்டர் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணாலும் இருக்கலாம். நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர், ஆன்டி சோஷியல் பிஹேவியர், இல்லைனா பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர், பைப்போலர் டிஸார்டர் ஆர் செக்ஷுவல் சாடிஸ்ட் டிஸார்டர். இந்த மாதிரி மல்டிப்புள் டிஸார்டர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு ட்ராமாவில் அப்யூஸ் ஆகும்போது 7 இயர்ஸுக்குள்ளே அந்த பிரெயின் கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு அப்யூஸ் ஆனதுனால இந்த அமிக்டலான்னு சொல்லக்கூடிய பிரெயின் ரீஜன்லேருந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அதுக்கு போகக்கூடிய அந்த லைனில் வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் ஏற்பட்டுரும். ஒரு வித்தியாசமாக இருக்கும். வியர்டு வந்துட்டு பிரெயின் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த சொசைட்டி நல்லது கெட்டதுன்னு இத்தனை வருஷமாக பல அனலைஸ் பண்ணிவிட்டு சமுதாயத்தில் வந்துட்டு சொல்லி இருக்க விஷயங்களை இவங்களால பர்சீவ் பண்ண முடியாது. ஸோ இவங்க பர்சீவ் பண்ண முடியல அப்படின்னாவே இவங்க வந்து அடுத்தவங்களோட பவுண்ட்ரிஸை அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தவங்களோட பவுண்ட்ரிஸ் அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு எப்படி பவுண்ட்ரிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பவுண்ட்ரிஸ் இருக்கும். பட் ஆனால் அடுத்தவங்களோட பவுண்ட்ரிஸை வேல்யூ பண்ண மாட்டாங்க. எஸ்பெஷலி எம்பாத் வந்து சுத்தமாக ஒரு பவுண்ட்ரிஸே இருக்காது. எம்பாத் அண்டு இன்னசென்ட் பீப்புள், இவங்க 2 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பவுண்ட்ரி இஷ்யூ இருக்கும். அந்த பவுண்ட்ரியை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அடுத்தவங்கள வந்துட்டு அந்த பவுண்ட்ரி, அந்த எல்லையை மீறும் போது அவங்கள தடுத்து நிறுத்தணுன்ற அந்த விவரம் புரியாது. ஸோ பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் லைஃப்குள்ளே வெளில விடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆட்களை வந்துட்டு நிறைய பேர் கொண்டுடணும், ஜெயிலில் போட்டுருணுலாம் சொன்னாங்க. உங்களோட கோபம் புரியுது. பட் ஆனால் இந்த மாதிரி ஆட்களை ஐசோலேட் பண்ணிவிட்டு ரீஹேப் பண்ணி அவங்களுக்கு காக்னேட்டிவ் தெரப்பி கொடுத்து அவங்களுக்கு நல்லது கெட்டது எதுன்னு காக்னேட்டிவாக புரிய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்கள ரீஹேப்பில் வச்சுருக்கிறது தான் சரின்னு எனக்கு பட்டுச்சு. இதை தாண்டி வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் என்ன ஆன்சர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பவர் டைனமிக்ஸில் சில பேருக்கு அந்த செக்ஷுவல் ப்ரெஷருக்காக போயிட்டு இது பண்ண மாட்டாங்க, செக்ஷுவல் ஃபோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து தே வாண்ட் டு ஷோ த டாமினன்ஸ், ஸோ தே ஃபீல் சுப்பீரியர். ஸோ அதுக்காக சில பேரை வந்துட்டு வீக்கானவங்க மேலே, வீட்டில் இருக்கவங்க, அவங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்க சர்க்கிளுக்குள்ளே வீக்கான ஆள் மேலே இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ரீசனாக அமையும். இதை தாண்டி வேறு என்ன ரீசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு அந்த செக்ஷுவல் டெஸ்பரேஷனில் செக்ஷுவல் ஃபேண்டசி டெவலப் பண்ணிவிட்டு நிறைய பார்த்து பிரைன் டேமேஜ் ஆகி ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியாலிட்டிக்கும் அந்த ஃபேண்டசிக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லாமல்
அந்த ஒரு வகையான செக்ஷுவல் சாடிஸ்ட் டிஸார்டர் மைண்ட் செட்டில் அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த அப்ரோச் பண்ணுறதுக்கான ஆட்களோ இல்லை ஒரு சரியான பார்ட்னரோவும் இவங்களுக்கு இருந்திருக்காது. ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஒரு டேமேஜ்டு கூட்டினால, ஒரு ப்ராப்பர் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை இவங்களால் மெயின்டைன் பண்ண முடியாதனால, தன்னை சுற்றி என்ன ஆப்ஷன் இருக்குது, கிடைக்கிற ஆப்ஷன் மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு விஷயமாக தான் இந்த பொண்ணு இருக்கும். ஸோ இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவங்க வந்துட்டு பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிறதுனால தானே இப்படி பண்ணாங்க. இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஆப்ஷன்ஸே இல்லாதனால தானே இப்படி பண்ணாங்க. இவங்க சின்ன வயசுலேயே ட்ராமடைஸ் ஆனதுனால தானே இப்படி பண்ணாங்க. ஸோ அந்த ட்ராமா உண்டாக்குனவங்க மேலே தானே தப்பு, இவங்க மேலே என்ன தப்புன்ட்டு நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக நமக்குள்ளே ஓவர் எம்பத்தி இருந்துச்சுன்னா அப்படி யோசிக்க தோணும். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு எம்பத்து ஒரு பிரச்சனை சின்ன வயசில் இதே மாதிரி ட்ராமாவுக்கு உள்ளாக்கப்பட்டாலுமே, இல்லை இதே மாதிரி ட்ராமாவுக்கு உள்ளாக்கப்பட்ட நிறையா மக்கள் வந்துட்டு அவங்க சூஸ் பண்ண பாதை என்ன தெரியுமா? ஏன் வந்துட்டு தான் அப்பா வந்து நம்மள்ட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறாரு, ஏன் வந்து இவர் வந்து என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணார், இவர் ரொம்ப நல்லவன்னு நினச்சோமே அப்படின்ட்டு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு பவுண்ட்ரி செட் பண்ணிட்டு விலகி போக தான் நினைப்பாங்களே தவிர, அவங்க வந்துட்டு அந்த ட்ராமாவை உள்ளாக்கப்பட்ட பிறகு அதே ட்ராமாவை இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க. ஸோ சாய்ஸ் மேட்டர்ஸ். ஸோ லைஃப்பில் வந்துட்டு வைஸாக சாய்ஸ் எடுங்க. எவ்வளோ ஒரு லோவான ஃபேஸ்லையும் சரி, எவ்வளோ பேர் நம்மளை பேக் ஸ்டாப் பண்ணாலும் சரி, எவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நம்ம சஃபர் ஆனாலும் சரி, சாய்ஸ் மேட்டர்ஸ். அதுதான் நம்மளோட உள்ளுக்குள்ளே இருக்க நல்லதை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கும் கெட்டதை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு சரியான பாதையாக அமையும். நம்ம ரொம்ப ட்ரமடைஸ் ஆகிருக்கும்போது கெட்ட பாதையை சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நான் இந்த மாதிரி நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியாவோ, மேக்கிவேலியனாவோ, சைக்கோபாத்திக்காவோ, நோ எம்பத்தியாக ஆயிரும். ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது. சூஸ் யுவர் பாத் வைஸ்லி, வாட் எவர் த சிச்சுவேஷன் மே பி.